إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு செய்தி என்ற அடிப்படையிலே மார்க்க விஷயங்களை எனக்கும் உங்களுக்குமாக பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய செய்தியாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்த்து தெரிந்து கொள்வோம். பொதுவா நம்முடைய மனசுல இந்த விட்டு கொடுக்கிறது, மன்னிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரண வரதில்லை. அண்ணன் தம்பிக்காக, அக்கா தங்கச்சிக்காக, சொந்த பந்தத்துக்காக, நண்பர்களுக்காக, அந்த ஈகோ பிரச்சனை, இப்படியான ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு சம்பவத்தை பாருங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரை முடிச்சுட்டு வரும்போது அவங்க வெளியூர் போயிட்டு வர்றாங்க. வரும்போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாருமே கடந்து வந்துடுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு தேவைக்காண்டி வெளியே போயிட்டு வரும்போது எப்பொழுதும் அவங்க சித்தாளா இருப்பாங்க. ஆள் சித்தாளா அவங்க அந்த இதுல கூடாரத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த இது கடந்து போயிடுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பொதுவா அந்த வெளியூர் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில பின்னாடி ஒரு ஆளை செக் பண்றதுக்காக வர சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அங்கே தங்கி இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சகாபி பார்த்துறாங்க. அவங்க பத்திரமா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கூட்டு வந்து சேர்த்துறாங்க. இது சம்பவம், நடந்த சம்பவம். இப்போ இதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு மதீனா நகரத்துல மிக ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படுது. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப மோசமான நிலைமையில மதீனா நகரம் இருக்குது. அது அந்த நேரத்துல அப்போ மூமின்கள் தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவத்தை ரசூலுல்லாஹ் அவங்க ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மிக நீண்ட செய்தி வைங்களேன், அவங்களும் ரொம்ப சங்கடத்துல இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, யாக்கூப் நபி, யூசுப் நபி விஷயத்துல எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாங்களோ அதே பொறுமையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு பொறுமையா இருக்கிறாங்க. இப்ப இதுல அல்லாஹ் அவங்களை தூய்மைப்படுத்தலாம். அல்லாஹ் அவங்களை தூய்மைப்படுத்தி வசனத்தை இறக்கலாம். இது ஒரு பெரிய சம்பவம் வைங்களேன். இப்ப இதுல என்னன்னு சொன்னா, இதுல ஒருத்தர் நிஸ்தன்றவரும் அவங்களும் இதுல உடனடியா இருக்கிறாங்க இந்த செய்தியை பரப்புறது. இவங்க யாருன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உறவுக்காரர். இவங்கள்ட்ட உதவி பெற்று தான் இவங்க வாழக்கூடிய சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மிஸ்தகன்றவங்க இதுல ஈடுபட்டு இருக்கும் போது அப்ப இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வருமா வராதா? மிகப்பெரிய வருத்தம் வருது. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு சித்திக் ரலியல்லாஹு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் சாப்பாடை சாப்பிட்டு, ஏன் உப்பை தின்னுட்டு, என் பிள்ளைக்கு, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியா நான் கொடுத்திருக்கேன், என் மகளை கட்டி கொடுத்திருக்கேன், மூமின்களின் தாய், நியாயம் தானே, நம் பார்வையில் நியாயம் தானே சொல்லிட்டு அவங்க வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனி நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். இப்ப நம்ம பார்வையில் கரெக்டா தெரியுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இவங்க சொன்ன உடனேயே உங்களில் பொருளும் வசதியும் உடையோர், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் தர்மங்களை கொடுக்காமல் இருப்பதற்காக சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து அவர்கள் மன்னித்து விடட்டும், அவர்கள் மன்னித்து விட்டு விடட்டும். அல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அதான் மிக முக்கியமா. நீங்க தான தர்மம் செய்ய மாட்டேன், இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படி நீங்க சத்தியம் பண்ணாதீங்க. யாருக்குங்க? சாதாரணமாக போற போக்குல ஒரு தவறு செஞ்ச ஒரு நபருக்கா? இல்ல, பாரதூரமான குற்றத்தை செய்த ஒரு நபர்.
அப்படியான ஒரு குற்றம் தான் அங்க பரவப்படுது. புரிஞ்சு என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா எப்படி இருக்கு எனக்கு, என்னுடைய மனைவியை சொன்னா எப்படி இருக்கும், என் மகளை என் பையனை எங்க குடும்பத்துல ஒண்ணு நடந்தா எப்படி இருக்கும், நியாயமான நமக்கு தெரியுது. அல்ல அது சரியில்லை, மன்னிங்கிறான். நீ மன்னி, நீ மன்னிச்சிரு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மன்னித்து விட்டு விடட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன். என்ன அர்த்தம், இதை மாதிரி 1000 லட்சம் கோடி மடங்கு நம்ம தப்பு செய்யக்கூடியவங்க. நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் அல்லாஹ் மாதிரி யாரும் மன்னிக்க முடியும், அவன் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடன் கருணையாளர்கள்லாம் கருணையாளர். அப்போ மனிதனுக்கு மனிதன் மன்னித்து பழகுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றம் செஞ்சாலும் விடு, விட்டு தள்ளு, மன்னித்து பழகு. இந்த பக்குவம் நம்மகிட்ட இருக்காங்க. சிந்திச்சு பாருங்க, ரமலான்ல எத்தனை பேர் பேசாம இருக்கிறாங்க. இந்த ரமலான்ல கூட அண்ணன் தம்பி பேசாம இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா? ஈகோ. மாமி மருமக பேசாம இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஈகோ. ஏன் விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல. அந்த மன்னிக்க கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் வரணும். அது அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு பெரிய தன்னுடைய மகள் மீது, மூமின்களின் தாய் மீது, நபியுடைய மகள் மனைவி மீது அவதூறை அள்ளி போட்ட அந்த நபரை மன்னி, நீ பொருள் கொடு, நான் கொடுக்க மாட்டேன் சத்தியம் பண்ணாத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? நான் மன்னிக்கிறேன், நீ மன்னி. இதுல நம்ம எவ்வளவு இது மாதிரி குர்ஆனுடைய மற்ற இடங்கள்லயும் சில செய்திகள் வருது. அப்ப இன்றைய செய்தியாக இன்ஷா அல்லாஹ் நாம எவ்வளவு பேருக்கு நம்ம பேசாம இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்மகிட்ட அநியாயம் செஞ்சிருப்பாங்க, அக்கிரமம் செஞ்சிருப்பாங்க. நியாயமா நமக்கு தோணும், எப்படி நாம மன்னிக்கிறது தோணுது, உண்மைதான் அது. ஆனா அதை விட்டுறோம், எல்லாம் நம்ம மன்னிக்க வேண்டாமா, தூக்கி போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கும் பழக்கம் அடைவதாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி அனுபவம் என்று கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.